பிரதமர் மோடிக்கு இலங்கையின் உயரிய விருதான ஸ்ரீலங்கா மித்ர விபூஷணா வழங்கப்பட்டது. இலங்கையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. தாய்லாந்து சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஷனஷாவத்ராவை சந்தித்தார். பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்றதுடன் பல நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அங்கு நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்ட பிரதமர் மோடி நேற்று இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றார். அங்கு அவரை இலங்கையின் மூத்த 6 அமைச்சர்கள் விஜிதா ஹெரத், நலந்த ஜெயஸ்டா, அனில் ஜெயந்தா, ராமலிங்கம் சந்திரசேகர், சரோஜா சாவித்ரி பால்ராஜ், கிருசாந்தா அபோசனா உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்நிலையில் இன்று இலங்கை சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அரசு சார்பில் சம்பிரதாய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் பிரதமர் மோடியை அதிபர் அனுரா குமார் திசநாயகா வரவேற்றார். கொழும்பு நகரில் இலங்கை அதிபர் பிரதமர் ஹரிணி அமரசூரியா உள்ளிட்டோரை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இலங்கை அதிபர் மற்றும் பிரதமர் மோடி முன்னிலையில் இரு நாடுகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. டிஜிட்டல் மயமாக்கல், பாதுகாப்பு மற்றும் சுகாதார துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளது. பிரதமர் மோடிக்கு இலங்கையின் உயரிய ஸ்ரீலங்கா மித்ர விபூஷணா விருதினை இலங்கை அதிபர் அனுரா குமார் திசநாயகா வழங்கினார்.